எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்ததிலிருந்து தன்மானத்தையும் இழந்து விட்டார், சுயமரியாதையும் இழந்து விட்டார். நம்ம ஏன் இதை சொல்றோம்னா, இப்ப அரசியல் சுற்றுப்பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு. அந்த சுற்றுப்பயணத்துல திமுக மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன குற்றச்சாட்டு? கோவில் பணங்களை எடுத்து கல்லூரிகளை கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இது எவ்வளவு மோசமான ஒரு குற்றச்சாட்டு! இப்போ கோவில் பணத்தை எடுத்து ஒயின் ஷாப்பை கட்டுறாங்கன்னு சொன்னா அதை வந்து குற்றச்சாட்டா சொல்லலாம். இல்ல கோவில் பணத்தை எடுத்து ஊழல் பண்றாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லலாம். கோவில் பணத்தை எடுத்து மாணவர்களுக்கு, அதுவும் தமிழக மாணவர்களுக்கு வந்து கல்வி நிலையங்களை கட்டுறாங்க. இது வந்து பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா தான் வந்து அதிமுக பேசியிருக்கணும். மாறா இதை மாதிரி வந்து தேவையற்ற வேலைகளை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப பொதுமக்கள் வந்து கோவிலுக்கு வந்து சாமியை வந்து தரிசிக்க போறாங்கன்னா அங்க காணிக்கை செலுத்துவாங்க. அந்த காணிக்கை வந்து அவங்களோட முடிஞ்சு காணிக்கை செலுத்துவாங்க. இப்ப போற பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளை நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படித்தானே வேண்டுவாங்க. அந்த பொதுமக்களுடைய பிள்ளைகளுக்கு கல்லூரிகளும் பள்ளிகளும் கட்டுவதில் தவறு கிடையாது. இந்த அரசியல் புரிதல் கூட இல்லாம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தற்குறித்தனமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இது முழுக்க முழுக்க பிஜேபியுடன் கூட்டணி சேர்ந்ததால் அவருடைய சுயமரியாதையும் இழந்து விட்டார், அவருடைய தன்மானத்தையும் இழந்து விட்டார் தான் நம்ம குறிப்பிடணும். இந்த மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார்னா 2026 தேர்தலில் பொதுமக்கள் அவர்களை அதிமுக கூட்டணியை முற்றிலுமாக நிராகரிப்பார்கள்.